ஜின்கள் எங்க இருக்காங்க, இந்த உலகத்துக்கு வெளியில வந்து பிரபஞ்சம்னு சொல்லி ஒன்றைக்கு தானே. அதுல வந்து இந்த உலகம் மாதிரி நிறைய உலகங்கள் இருக்கு. இந்த ஜின்கள் என்ற உயிர் வந்து இந்த உலகத்துல மட்டுமா வாழையது, இல்லாட்டி வந்து வெளி கிரகங்கள்ல எங்கேயாலும் வாழ். சுலைமான் நபி அலி இஸ்லாமோட காலத்துல வாழ்ந்த 16 ஜின்கள் இதுவரையில வாழ்றாங்க. அதுல ஒருத்தர் தான் வஃபாத் ஆகிக்கிறாங்க. தங்களுடைய ஒரு பள்ளி கட்டிக்கிறாங்க, அக்ஸா பள்ளி. அது அக்ஸா பள்ளி கிடையாது. அதே போல ஜின்கள் அதிகமா டொய்லெட்ல வாழும். அப்ப அவங்க வந்து ஹஜ் உம்ரா அதெல்லாம் செய்யல, அப்படியே அந்த டைம்ல ஷைத்தான் சின்ன புள்ள, அவன் ஜின் புள்ள சின்ன புள்ள, அவன் பேர் அசாசி. யாராவது ஜின்கள் ஒரு நபி அப்படி இல்ல அனுபவப்பட்டிக்க ஜின்கள்ட்ட. இப்ப எங்களுக்கு வந்து உயிர் வாழ்றதுக்கு வந்து இந்த ஆக்சிஜன், உணவு அந்த மாதிரியான அத்தியாவசிய தேவைகள் இச்சு. அந்த மாதிரி ஜின்களுக்கும் இந்த ஆக்சிஜன் அந்த மாதிரி அத்தியாவசிய தேவைகள் ஏதாவது மீக்கா பாக்குறதா இருந்தா அந்த ஜின்னுக்கு சில ஒரு உருவம் மீக்கா, இல்லாட்டி பாக்குறது உண்மையா? ஒரு கெட்ட மனுஷன் மூத்தா போனா அவன் உருவம் எடுத்து வரலாம், காட்டு அப்படியே வரலாம். அப்படி எங்களுக்கு தெரியாம எங்களோட ஒரு ஜின் வந்து ஒரு அடிமைக்கும். ஏன்னா இப்ப ஜின்னம் வந்து நெருப்பால தானே படைக்கப்பட்டது. அப்ப அதே நரகத்துல வந்து ஜின்ன போட்டா அந்த நெருப்பு தீண்டாதா? அதே குர்ஆன் ஹதீஸத்தானா ஜின்களும் பின்பற்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களோட இந்த கேட்கிற மௌலானா யாருன்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிக்கும், நிறைய பேருக்கு எல்லாருக்குமா தெரிஞ்சிக்கும். டிக்டாக்ல மாஷா அல்லாஹ் இப்ப நிறைய நல்ல கருத்துக்களை போட்டு இந்த அவங்களோட வீடியோஸ் நல்ல வியூஸ்ல போய்த்து கொண்டிருக்கு. இவர் யாருன்னு சொன்னா மௌலானா மௌலவி ரிஃப்னாஸ் பஹஜி. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் இஸ்லாம். இன்றைக்கு நான் இவரோட என்ன இந்த ஒரு நேர்காணல் எடுக்க போன்னு சொன்னா, ஜின்களை பார்த்து இப்போ எனக்கு மட்டுமல்ல நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும்னு ஆசையாக இருந்துச்சு. இந்த ஜின்களை பார்த்து ஜின்களையும் மனிதர்களையும் எல்லாம் அல்லாஹ் வணங்குறதுக்காக மட்டும்தான் படைச்சது அப்படின்னு சொல்லி. இப்போ நாங்கள் அல்லாஹ் இப்படி வணங்குறோம், ஜின்களை எப்படி வணங்குற, ஜின்கள் எங்கே இருக்காங்க, ஜின்கள்ட வாழ்நாள் இப்படி, ஜின்களை பார்த்து எங்களுக்கு தெரியாத நிறைய விடயங்களை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த மௌலவியிடம் மூலமாக தெரிஞ்சுக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் மௌலவி. இஸ்லாம் போல ஜின் இப்போ நாங்கள் வந்து குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற எங்களுக்கான சொல்லி ஒரு இந்த மூலாதாரமிக்கு தானே இப்படி தான் குர்ஆன் ஹதீஸ் ரசூலுல்லாஹ் வந்து அது மாதிரி ஜின்களுக்கு வேற ஏதாவது மிக்கா, இல்லாட்டி நாங்கள் பின்பற்ற அதே குர்ஆன் ஹதீஸத்தானா ஜின்களும் பின்பற்றது? அதாவது ஜின்கள் வந்து எங்களை போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் ஜின்களுக்கும் நபி. கடைசி நபியா வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் மனுஷருக்கும் நபி, பறவைகள் மிருகங்கள் அதே போன்று ஜின்களுக்கும் அவங்க தான் நபி. அதாவது அதே போன்று தான் இப்போ நான் குர்ஆன் ஓதுறப்போ அவனும் குர்ஆன் ஓதுறாங்க, ஹதீஸ்களை படிக்கிறாங்க, திருமணம் முடிக்கிறாங்க. நாங்கள் எப்படி செய்கிறோம் அதுதான் ஜின்களும் செய்கிறோம், அதே தான் செய்வாங்க. இப்போ நீங்கள் சொன்ன தானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இப்போ இந்த ஜின்கள் பல எல்லாருக்கும் இந்த நபியை அழகப்பட்டது. இப்போ அல்லாஹ் குர்ஆன்ல ஜின்னையும் மனிதனையும் தானே ஒப்பிட்டு சொல்லிக்க அப்படின்னு அல்லாஹ் வணங்குறதுக்கு பறவைகள் இல்லை அப்படின்னு சொன்னா. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முந்தி யாராவது ஜின்கள் ஒரு நபி அப்படி இல்லை அனுபவப்பட்டிக்க ஜின்களுக்குண்டா? அதாவது சுலைமான் நபி அலைஹி இஸ்லாம் அவங்க ஜின்களை வசப்படுத்துவாங்க, ஜின்களோட பேசுவாங்க, பறவைகளோட பேசுவாங்க, அதே போல ஜின்களை கொண்டு வேலை எடுப்பாங்க. இப்போ சுலைமான் நபி அலைஹி இஸ்லாம் அவங்க துவா கேட்டாங்க, யா அல்லாஹ் இந்த ஆட்சி ஜின்களை வசப்படுத்தக்கூடிய ஆட்சியை யாருக்கும் கொடுக்காது. அந்த துவாவெல்லாம் ஏற்றுக்கொண்டாங்க. அதனால இப்போ யாராவது ஜின்னை நான் வசப்படுத்திக்கிறாங்கன்னு சொன்னா நம்ப முடியாது, நம்பவும் கூடாது. ஏன்னா குர்ஆன் மாற்றம். அப்ப ஜின்களை வச்சு உதவி எடுக்கலாம் தானே? உதவி எடுக்கலாம், ஆனா ஜின்களை வசப்படுத்த முடியாது. வசப்படுத்துறதுக்கும் உதவி எடுக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? இப்போ வசப்படுத்துச்சுன்னா இப்போ ஜின் வச்சு, அதாவது நாங்க சென்னது எல்லாமே ஜின் கேட்கும், அதான் வசப்படுத்துது. உதவி எடுக்கணுச்சுன்னா சில டைம் ஜின்களை எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், சில டைம்ல உதவி செய்யாது. சில டைம் கேட்கும் கேட்காம இருக்கும். ஒரு மனிதர் எங்களுக்கு உதவி செய்யற மாதிரி, மனுஷன் எப்படி உதவி செய்த போல உதவி செய்யும், கேட்காம இருக்கும். வசப்படுத்தினா அது செஞ்சே ஆகணும். அப்படி அதே போல் அந்த அக்ஸா பள்ளி வாசல் கூட ஜின்கள் தான் கட்டினாங்க. அது வந்து நாங்கள் நினச்சி கொண்டிருக்கிறோம் அக்ஸா பள்ளி, அந்த தங்க பள்ளின்னு சொல்லி. அது அக்ஸா பள்ளி கிடையாது, அதோட பேர் வந்து குப்பத்து சஹரா. அதுக்கு பக்கத்தில் தானிக்கு அக்ஸா பள்ளி, கருப்பு கலர்ல கூகுள் மேப்ல போய் அது அடுக்குமாடி பள்ளி. முஸ்லீம்களுக்கு கூட தெரியாம தான் இந்த காத்தாங்குடி ஒரு பள்ளி கட்டிக்காங்க அக்ஸா பள்ளி. அது அக்ஸா பள்ளி கிடையாது, அது வந்து குப்பத்து சஹரா. அக்ஸா பள்ளிக்கு அதுக்கு பக்கத்தில். அக்ஸா பள்ளி எப்படி கட்டப்படுது தெரியுமா? ஒரு தூண் தங்கத்தால, இன்னொரு தூண் வெள்ளியால். இன்னும் அப்படித்தானே இல்ல கேட்டேன். இப்ப எந்த அளவுக்கு சொன்னா அந்த சுவர்கள் வந்து தங்கம், மாணிக்கம், மரகதம், வைரூரியம், முத்துக்களை கொண்டு டெக்கரேஷன் செய்யப்பட்டு. அதுக்கு பின்னால ஒரு ஆட்சியாளர் வந்தார், முஹ்தலர். முழு உலகத்தையும் 4 பேர் ஆட்சி செஞ்சாங்க. அதுல 2 காஃபிர்கள், 2 முஸ்லீம்கள். 2 பேர் வந்து சுலைமான் நபி அலைஹி இஸ்லாம் அவங்களும் ஜுல்கர்னைன் அலைஹி இஸ்லாம் அவர்களும். காஃபிர்கள் 2 பேர் வந்து நும்ரூதும் முஹ்தலர். இந்த முஹ்தலர் வந்து முழு உலகத்தையும் கிட்டத்தட்ட 700 வருஷம் ஆட்சி செஞ்சான். அதுல அக்ஸா பள்ளிய 100 வருஷம் ஆக்கிரமிப்பு செஞ்சான்.
100 வருஷம் 100 வருஷம். கடைசிக்கு எந்த அளவுக்குண்டா முஹ்தலோட மரணத்துக்கு பின்னால, அதாவது சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாமோட வஃபாத்துக்கு பின்னால இந்த முஹ்தலர் ஆட்சிக்கு வந்தார். ஆட்சிக்கு வந்து அக்ஸா பள்ளி ஆக்கிரமிப்பு செஞ்சு இந்த அக்ஸா பள்ளி இந்த சொத்துக்கள் கிட்டத்தட்ட 60,000 வாகனங்களை கொண்டு வந்து தங்கம் மாணிக்கம் மரகதங்களை ஏற்றி கொண்டு இந்த எல்லா தங்கங்களையும் மாணிக்கங்களையும் கொண்டு போய் துருக்கியில் உள்ள கனீசத்து ஜஹபி என்று சொல்லக்கூடிய பெரிய சேஜில் ஒப்படைச்சான். அந்த சொத்துக்கள் மீண்டும் முஸ்லீம்களுக்கு கிடைத்தது, மீண்டும் பறிபோனது, மீண்டும் கிடைத்தது, மீண்டும் பறிபோனது. இப்போ அந்த சொத்துக்கள் வந்து அந்த துருக்கியில் உள்ள கனீசத்து ஜஹபி என்று சொல்லக்கூடிய பெரிய பிரம்மாண்டமான அடுக்குமாடி சேஜில் தான் அந்த சொத்துக்கள் இருக்குது. இந்த சொத்துக்கள் மீண்டும் எப்போ கிடைக்க வேண்டாம், மஹதி அலைஹிஸ்ஸலாமோட படம் வரும். மஹதி அலைஹிஸ்ஸலாம் படம் வந்து என்ன செய்வாங்கன்னா யுத்தம் செய்ய மாட்டாங்க, பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுவாங்க. அதோட இடிஞ்சு விழுந்துடும். அந்த சொத்துக்கள் மீண்டும் முஸ்லீம்கள் கையில் கிடைக்கும். மாஷா அல்லாஹ். மற்றது இந்த மௌலானா இப்போ நாங்கள் வந்து எங்களுக்குன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்களோட உம்மத்துக்கு வந்து வாழ்நாள் வந்து ஒரு 60லேருந்து 65 அந்த காலகட்டம். அந்த மாதிரி ஜின்களுக்கும் ஒரு வாழ்நாள் அளவண்டிக்கா அதை எப்படி? அதாவது ஜின்களோட வாழ்நாள் மிக நீளம். எந்த அளவுக்குண்டா சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாமோட காலத்தில் வாழ்ந்த 16 ஜின்கள் இதுவரையில் வாழ்கிறாங்க. அதில் ஒருத்தர் தான் வஃபாத் ஆகிக்கிறாங்க, தஃப்சீல வருகிறது. அதனால ஜின்கள் மிச்ச காலம் அதிகமான காலம் வாழும். அப்படின்னு சொன்னா அப்ப அவங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்களே பார்த்துருப்பாங்க தானே? பார்த்துருவாங்க. இப்ப ஜின்களோட மனிதர்களை பேசலுமா? ஜின்களை சில மக்களே பேசலாம். அப்படி பேசுறவங்க இருந்தா இப்ப அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அவங்களிடம் எங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளலாம். அப்ப அவங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சந்திச்சு பேசியும் இருப்பாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி கூட என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு ஜின் வந்து தொழுகையில இடையூறு பண்ணிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி செஞ்சாங்க, அதை பிடிச்சி கட்டி வச்சாங்க, வெண்ணெய் காட்டும் அப்படி சொல்லி. அப்போ அந்த அதாவது சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டாங்க தானே, இது அவங்களே யாஃப் வந்ததால அவுத்துட்டாங்க, வசப்படுத்த மரியாதை கொடுத்து. இப்போ இவன் கேட்டான் துவா கேட்டா, யா அல்லாஹ் எனக்கு பின்னுக்கு இந்த ஆட்சி யாரும் கொடுக்காது. அப்போ இந்த குர்ஆன் ஆயத்தை அவங்களுக்கு யாஃப் வந்ததால அவுத்துட்டாங்க. ஜின்களும் வந்து கல்யாணம் முடிக்கிறதானே? கல்யாணம் முடியும். அவங்களுக்கு ஒரு வாழ்நாள் அளவொண்டு இல்லை அந்த, ஆனால் கல்யாணம் முடிச்சு புலகெல்லாம் கல்யாணம் முடிப்பாங்க, பிள்ளைகள் வைப்பாங்க, கெட்ட ஜின்கள் இருக்கிறாங்க, நல்ல ஜின்கள் இருக்கிறாங்க, எங்களை போல பாவங்கள் செய்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து நிலமாய் நோய்கள் எல்லாம் வரும். நோய் வரும், எல்லாம் விஷயம் அதுக்கு மருந்தெல்லாம் செய்கிறாங்க. டாக்டர் மருமாவுக்கு எல்லாம் மிகி. இப்போ நாங்கள் வந்து 5 வகுத்து சொல்ற மாதிரி ஜின்களும் 5 வகுத்து 5 வகுத்து 5 வகுத்து. அப்போ அவங்க வந்து ஹஜ் உம்ரா அதெல்லாம் செய்யல, அப்படியே இல்லை? ஹஜ் உம்ரா அமல் செய்கிறாங்க, எல்லா விதமான அமலும் செய்வாங்க. மனிதர்களே காணல, மனிதர் காண மாட்டாங்க, எல்லா வகையான அமலும் செய்வாங்க. ஆனா தொழுகை விடியம் சரியா அது 5 வக்தாண்டு சரியா குறிப்பிட்டு வந்தில்லை, ஆனா அவங்க தொழுகிறாங்க. மற்றது மௌலானா இப்ப நாங்க வந்து வஃபாத்தானா எங்களை வந்து கஃபம் பண்ணிட்டு இந்த மண்ணில் தான் அடக்கம் செய்வாங்க. அந்த மாதிரி ஜின்களை என்ன செய்ய இந்த மண்ணில் அடக்கம் செய்யறா இல்ல? அதாவது ஜின்கள் வந்து நெருப்பால படைக்கப்பட்டவங்க, அதனால அவங்களுக்கு மண்ணில் அடக்கம் செய்யப்பட மாட்டாங்க. அவங்க வஃபாத்தானா அவங்க போற இடம் எல்லா தவிர யாருக்கும் தெரியாது. ஆனா அவங்களும் மூத்திக்குது. அவங்களுக்கு கேள்வி கணக்கும் எல்லாம் மிக்குது. கேள்வி கணக்குக்கு சுவர்க்கம் மிக்கி, நரகம் மிக்கி, எல்லாம் மிக்குது. மற்ற மூலம்னா இப்போ எங்களுக்கு வந்து இங்கே தங்குறதுக்கு வீடுகள் இடம் மிக்கி, அது மாதிரி எங்களுக்கு வணங்குறதுக்குன்னு சொல்லி பள்ளியாண்டி அல்லாஹ் வணங்குறது பள்ளிகளும் மிக்கி. அந்த மாதிரி ஜின்களுக்கு வந்து அல்லாஹ் வணங்குறதுக்குன்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட இடம் மிக்கா? அதை பற்றி ஆராய்ச்சி செஞ்ச மாதிரிக்கு இச்சம் ஒழுங்காக விடைய கிடைக்கல. என்றாலும் அவங்க வாழக்கூடிய இடங்கள் வந்து பொதுவாக அந்த ஓடைய ஓரங்களில், அதே போன்று அந்த பாலடைஞ்ச வீடுகளில், அதே போல் பொந்துகளில், தனிமையான பாலைவனங்கள்ல, நீர்வீழ்ச்சி பக்கத்துல மிச்சம் வாழுவாங்க. அதனால அவங்களோட இடங்கள் குறிப்பிடப்பட்டு வந்தில்லை. மற்ற வந்து எல்லா ஜின்களாலையும் மனிதர்களை காப்பாத்திக்கா அப்படின்னு சொன்னா சில நேரம் இந்த தனியா நாங்க தங்குற நேரத்துல வந்து பொதுவா வந்து ரைலான் என்று சொல்லக்கூடிய ஜின் வகைகள் வந்து மக்களை பயம் காட்டும், ஆனா ஒன்றும் செய்யாது. உம்மு சிபியான்னு சொல்லக்கூடிய ஜின்னுக்கு தானே இது வந்து சின்ன புள்ளையில டக்குன்னு தாக்கும். பொதுவாக மகரிபு பின்னால இஷாக்கு பின்னால வெளியில போனா டக்குன்னு தாக்கும். அதுதான் பழைய மக்கள் சொல்லுங்க, அந்த மகரிபு நேரத்துல வெளியில தனியே போவாங்க, அதான் ஓதிட்டு போனா தாக்காது. அதே போல வந்து உம்மு சிபியான்னு சொல்லக்கூடிய ஜின் வந்து பெண் பிள்ளைகளை டக்குன்னு தாக்கும், அதுவும் புதுசாக குமரான பிள்ளைகள் அவங்களையும் தாக்குமா. அதே போல ஜின்கள் அதிகமா டொய்லெட்ல வாழும், அதனால நாங்க துவாதிட்டு போக சொல்லுவாங்க, நபி சொல்லுவாங்க துவாதிட்டு போனா தாக்காது. இப்ப நீங்க சொன்ன ஜின்கள் எல்லாம் வந்து கெட்ட ஜின், அதாவது ஷைத்தான். அதாவது ஜின் ஷைத்தான் ரெண்டு முருகா, சரியா? ஷைத்தான் வந்து ஷைத்தாண்ட பேரு தானே, அதாவது ஷைத்தான் இந்த உலகத்துல வாழ்ந்தான். ஷைத்தாண்ட பேர் வந்து அசாசி. இந்த உலகத்துல ஷைத்தான் எல்லா இடத்துலயும் சுஜூத் செய்வான் அல்லாஹ்வுக்காக வேண்டி. ஷைத்தான் அவன் மனிதர் படைக்க மனுஷர்களை படைப்பதற்கு கிட்டத்தட்ட 1000 வருஷங்களுக்கு முன்னால அல்லாஹ் ஜின் வகையை படைச்சான், ஜின் இனத்தை படைச்சான். இந்த ஜின்களோட தலைவரோட பேர் வந்து அபுல் ஜின். அவனுக்கு ஒரு பேர் இருக்குது சூமியா. இவன் மிக சக்தி வாய்ந்த படைப்பு அல்லாஹ் படைச்சிருந்தான்.
இவனுக்கு எல்லாத்துல ஆற்றலை கொடுத்திருந்தான், பறக்கக்கூடிய எல்லா ஆற்றலையும் கொடுத்திருந்தான். இந்த ஜின்கள் வந்து உலகத்துல அதிகமான குழப்பங்கள் செஞ்சாங்க, ரத்தத்தை ஓட்டினாங்க, பிரச்சனைகளை புரிஞ்சாங்க. அதனால அல்லாஹ் சில மலக்குமார்கள் அனுப்பினா இந்த ஜின்களை அழித்து வரும்படி கொண்டுட்டு வர சொல்லி. அதுக்கு வந்து சில மலக்குமார் வந்து அதிகமான ஜின்களை கொலை செஞ்சாங்க. அந்த டைம்ல ஷைத்தான் சின்ன புள்ள, அவன் ஜின் புள்ள சின்ன புள்ள, அவன்கிட்ட பேர் அசாதி. மலக்குமார் என்ன செஞ்சாங்க, அசாதியில வானலோகத்துக்கு எடுத்துக்கிட்டு போனாங்க. அப்ப ஷைத்தான் வந்து என்ன செஞ்சான், வானலோகம் பெரியவனா மாறினான். இவனுக்கு அல்லாஹ் பல அந்தஸ்துகளை கொடுத்தான், பல கண்ணியங்களை கொடுத்தான். எந்த அளவுக்கு கண்டா மலக்குமார்களின் டீச்சரா கூட இவன் ஆகினான். அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு எல்லா மலக்குமாரையும் பார்த்து சுஜூது செய்யும்படி பண்ணித்தான். எல்லா மலக்குமாரும் சுஜூது செஞ்சாங்க. ஷைத்தான் பெருமையடிச்சான், முடியாத பெருமையடிச்சான். அல்லாஹ் தூக்கி வீசினால் ஷைத்தான் இப்லீஸ்னு பேரை மாற்றி விட்டாங்க. அசாதீல் என்ற பேரை ஷைத்தானாக இப்லீஸாக மாற்றிட்டான். மற்ற மூலம் நீங்க வந்து இப்ப இதில் சின்ன தானே இந்த ரத்தங்களை ஒட்டிக்கணும்னு சொல்லி இப்ப அவங்களுக்கும் வந்து ரத்தமீக்க உடம்பு ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாத்தையும் அப்படிதான் படிச்சிருந்தேன். உடம்பு கொடுத்து உடம்புல அவளுக்கு அதாவது ரத்தங்கள் தசைகள் எல்லாம் சேர்த்து எல்லாம் கொடுத்திருந்தான். அதுக்கு பின்னால இன்னொரு கூட்டத்தை உருவாக்கினான். அதில் அழிக்கப்பட்ட பின்னால இன்னொரு கூட்டத்தை உருவாக்கினான். அவங்களும் அழிக்கப்பட்டது பின்னால எல்லாம் இன்னொரு கூட்டத்தை உருவாக்கின ஜின்கள். இப்ப அந்த மாதிரியான ஜின்களுக்கு வந்து இன்னும் அவங்க சுத்தி கொண்டாக்கிறது இல்லாட்டி வந்து ஜின்கள் ஈக்கிய இடங்கள் வந்து மிச்சம் காண மாட்டான் மக்கள். அது பாலடைஞ்ச இடங்கள் ஈக்கும். எங்களுக்கு சுவர்க்கத்துல ஜின்களை பார்க்கலாம், ஜின்களுக்கு சுவர்க்கத்துல எங்களை பார்க்கலாம். அல்ல அப்படி ஒரு இதோட செய்வேன் செட்டப் உண்டு. மற்றது மூலம்னா இப்ப எல்லாரோட படைப்பு வந்து இது வெறுமனே உலகம் தானே. இந்த உலகத்துக்கு வெளியில வந்து பிரபஞ்சம்னு சொல்லி ஒன்றைக்கு தானே. இப்ப அதுல வந்து இந்த உலகம் மாதிரி நிறைய உலகங்கள் இருக்கு. இப்ப இந்த ஜின்கள் என்ற அந்த உயிர் வந்து இந்த உலகத்துல மட்டுமா வாழையது இல்லாட்டி வந்து வெளி கிரகங்கள்ல எங்கேயாலும் வாழ அதை வந்து பார்த்தா அந்த ஜின்கள் வாழலாம். நினைச்சா நல்லா பறக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறேன். எந்த அளவுக்கு கடலுக்குள்ளிக்கு முத்துக்கள் எடுக்கும் போது வானலோகம் அளவுக்கு பறக்கும். இந்த இஃப்ரீத் என்று சொல்லக்கூடிய ஜின்வாய் சக்தி வாய்ந்த ஜின்கள், மிக சக்தி வாய்ந்த ஜின்கள். இந்த அளவுக்கு நினைச்சா வானம் அளவு பறந்துடும். அந்த அளவுக்கு எல்லாம் ஆற்றலை கொடுத்திருக்கிறேன். அதனால அவங்க வாழ முடியும். அவங்க வாழ சாத்தியம் சாத்தியம். மற்றது மூலம்னா இப்ப எங்களுக்கு வந்து உயிர் வாழ்றதுக்கு வந்து இந்த ஆக்சிஜன், உணவு அந்த மாதிரியான அத்தியாவசிய தேவைகள் இருக்கு. அந்த மாதிரி ஜின்களுக்கும் இந்த ஆக்சிஜன் அந்த மாதிரி அத்தியாவசிய தேவைகள் ஏதாலும் அல்ல ஏதாவது கொடுத்திருப்பான். அதை பத்தி சரியா இன்னும் படிக்கல தேடி கிடைக்கல. ஜின்கள் வந்து கடலுக்குள்ளுக்கும் வாழ்றாங்களா? கடலுக்குள்ளும் வாழ்றாங்க. இப்ப ஜின்கள் எல்லாத்தால நெருப்பால தான் படிச்சு. ஆனா சில ஜின்கள் எல்லாத்தால தண்ணிக்குள்ள போகக்கூடிய ஆற்றல் கொடுத்துக்கலாம். மற்ற மூலம்னா இப்ப ஜின்களுக்கு வந்து சுவனம் நரகம் தானே. இப்ப சொர்க்கம் ஓகே. இப்ப நரகம் சொன்னா இப்ப ஜின்னம் வந்து நெருப்பால தானே படைக்கப்பட்டது. அப்ப அதே நரகத்துல வந்து ஜின்ன போட்டா அந்த நெருப்பு தீண்டாது. என்ன அல்ல மலக்குமார்களை ஒளியால படைச்சான், மனிதர்களை மண்ணால படைச்சான். ரெண்டு மனிதர்கள் அல்லாதால காத்தால படைச்சான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும். சரியா? அதே போல ஹூர்லின் பெண்கள் அல்லாத்தால குங்கும பூவால படைச்சான். எல்லா மிருகங்கள் பறவைகள் உயிரினங்கள் அல்லாத்தால தண்ணியால படைச்சான். ஜின்கள் எல்லாம் படைச்ச வந்து கொழுந்து விட்டு எறியக்கூடிய புகையில்லாத நெருப்பால படைச்சான். அப்ப உலக நெருப்பை விட நரக நெருப்பு 70 மடங்கு பவரானது தான். என்றாலும் ஜின்களை ஒன்றும் செய்யாது. ஏன்னா ஜின்களை எல்லாத்தால பலமான நெருப்பால தான் படிச்சுக்கிறேன். அப்ப ஜின்களுக்கு ஒரு நரகம் இருக்குது. எப்படி நரகம் சொன்னா ஐஸ் கட்டிக்கு தானே. இந்த ஐஸ் கட்டி இப்ப உலக ஐஸ் கட்டி மாதிரி இல்ல, உலக ஐஸ் கட்டி விட 70 மடங்கு பவரான ஐஸ் கட்டியல். இந்த ஐஸ் கட்டியலான ஒரு நரகத்தெல்லாம் செய்வான் ஜின்களுக்கு. அதுல போட்டா ஜின்கள் வேதனை செய்யப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து வேறொரு நரகம் தண்டனை ஐஸ் கட்டி மூலமா சுவர்க்கத்துக்கும் போவாங்க ஜின்கள். சுவர்க்கத்துக்கு போனா சுவர்க்கத்தை அவங்க காண மாட்டாங்க, நாங்க அவளை பார்ப்போம். ஆனா குருத்துபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க ஜின்கள் பறவைகள் மிருகங்கள் எல்லாமே மண்ணோட மண்ணா பீத்துருன்னு சொல்லி. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் தானே வலிமன் ஹாஃப மக்காம ரப்பி ஜன்னதான் சொல்றான் தானே. அதாவது அல்லாஹ் பயப்பட்ட மக்களுக்கு சுவர்க்கம், 2 சுவர்க்கம். அதுல வந்து 2 கருத்து வறுமைக்கு அது மனுஷனுக்கு கொண்டு கபர்ல சுவர்க்கம் கிடைக்கும், இன்னொன்று சுவர்க்கம் கிடைக்கும் அப்படி வருது. அதே போல ஜின்களுக்கு ஒரு சுவர்க்கம், மனுஷனுக்கு ஒரு சுவர்க்கம்னு வருது. அப்ப ஜின்கள் வேற சுவர்க்கம், அவங்களும் வாழ்வாங்க. ஆனா ஜின்களுக்கு நல்லா பார்க்க முடியாது. மனுஷர் விரும்பினா ஜின்களை பார்க்க முடியும். மனுஷர் விரும்பினா ஜின்களை பார்க்க முடியும். மற்ற மூலம்னா இப்ப இந்த உலகத்துல வந்து நிறைய பேர் ஜின்களை பார்த்துன்னு சொல்றாங்க தானே. நான் ஜின்ன கண்டேன் அந்த அப்படி இந்த காலத்துலயும் எனக்கு தெரிஞ்சவங்க ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொன்று கதையில சொல்றாங்க. இது வரைக்கும் நாங்க கண்டும் இல்லை. ஆனா அப்படியே பாக்குறதா இருந்தா அந்த ஜின்னுக்கான சில ஒரு உருவமிக்கா இல்லாட்டி பாக்குறது உண்மையா அவங்க கண்டு சொல்றது. ஜின்னுக்கு உருவம் மிக்குது. ஜின் வேண்டிய உருவம் எடுக்கும். சில பாம்புல எல்லாம் ஜின்னா தான் படிச்சு வச்சுக்கிறேன். ஏன்டா ஹந்தக் யுத்தம் நினைக்கிறேன்
அந்த டைம்ல ஒரு சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, புதுசா கல்யாணம் முடிச்ச ஒரு சஹாபியை வீட்டுக்கு அனுப்பினாங்க. வீட்டுக்கு அனுப்பினா அவனோட மனைவி வெளியே ஈக்கிறாங்க. வந்த கோவத்துக்கு மனைவிக்கு அடிக்க பார்த்தாங்க. மனைவி சொன்னா எனக்கு அடிக்க வேணும், எனக்கு அடிக்க முன்னால் வீட்டுக்கு வைத்து பாருங்க ஒரு பாம்பு இருக்குது, அந்த கட்டில் ஒரு பாம்பு இருக்குது. இவர் வந்த கோபத்துக்கு பாம்பை வெட்டினாரு. வெட்டினத்தோட பாம்பு இவரை கொத்தியது. இவரும் வஃபாத்தானாரு, பாம்பும் இறந்தது. அது வந்து ஜின். அது ஜின், சரியா? அதனால பாம்புகள் வீட்டுக்கு வந்தா, நட்டுவ காலையில் வந்தா, பூராங்கள் வீட்டுக்கு வந்தா நாங்க ஃபர்ஸ்ட் சொல்லணும் போக சொல்லி. அப்படி போனா ஜின் போராட்டி கொள்ளலாம், உண்மையான பாம்பு இல்லாட்டி தாக்குமா. சில டைம்ல ஜின்னா இருந்தா சில டைம்ல தாக்கத்தான் செய்யும், சாத்தியம் இல்லை. ஜின் வந்து மூலனா மனித உருவத்திலயும் பாரு, மனித உருவம் எடுக்கலாம், மனித உருவம் இருக்கு. இப்ப எங்களோட எங்களுக்கு தெரியாம பேசப்பட்டு எடுக்கலாம், எங்களுக்கு தெரியாம எங்களோட ஜின் வந்து ஒரு அடியை வைக்கும், மேலே விளங்காது. இப்ப அதாவது ஜின்னுக்கு வந்து வேண்டிய உருவம் எடுக்கலாம். சைத்தான் வந்து ஜின் என்ன தானே? அல்லா தாலா பொதுவா ஒரு மனுஷனை படைக்கும் பொழுது ஒவ்வொரு மனுஷனோட ஒரு ஜின்னையும் ஒரு மலக்கையும் படைக்கும். அதுக்கு சொல்லுவாங்க கரியன் சொல்லலாம், கரியன் அரபுல கரியன். இந்த கரியங்கள் சுவர்க்கம் நரகம் போறதை பத்தி ஒன்று வந்தில்லை, அது அல்லா தான் தெரியும், சரியா? இப்ப மனுஷன் மௌத்தா போனா மனுஷன் ரூஹு வந்து ஒன்று கபர்ல வேதனை செய்யப்படும், அப்படி இல்லைன்னா சுவர்க்கம் இல்ல சுவர்க்கம் போகும், அப்படி இல்லைன்னா சிஜிலுக்கு போகும், சரியா? இந்த உடம்புக்கு தானே, இந்த உடம்பு கபருக்கு போகும். ஆனா இந்த ஜின்னும் மலக்கும் வந்து வஃபாத்தாக மாட்டாங்க. அந்த ஜின்னு என்ன செய்ய முடிச்சுன்னா, ஒரு கெட்ட மனுஷன் மௌத்தா போனா அவனோட உருவம் எடுத்து வரலாம், பையன் காட்டு அப்படியே வரலாம். அப்படிக்கு ரூஹானின்னு சொல்லுவாங்க சிலாக்கள், ரூஹானி சொல்லி அது வந்து ஜின் என்ன செய்யணும், அந்த மனுஷன் உருவம் எடுத்து வர வந்து நைட் அப்படி அங்கே போறோமா இங்கே போறோமா. அந்த மனிதர் வரதல்ல, அந்த மனுஷன் ஆவி வரதும் இல்ல. மனுஷன் மூத்தா போனா அவருக்கு வரையலாம், ரூஹுக்கும் வரையல. ஆனா ஜின் சைத்தானி ஜின்னும் மலக்கும் தானே, அவங்களும் மூத்து இல்லை, அவங்க ஒரு காலத்துல அழிவாங்க. ஆனா கியாமத்தை விட்டு என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யலாம், அந்த மனுஷ உருவத்தை எடுத்து வரலாம். இவ்வளவு அதான் இப்ப நிறைய பேர் சொன்னாங்க தானே, இந்த உமா கண்ட வாப்பா கண்ட சொல்லி, அது உண்மாவை இல்லை, அது உண்மாவை இல்லை. அது வந்து அவங்களோட உடம்பு இந்த ஜின்னுக்கு தானே, அந்த ஜின் அந்த உருவம் எடுத்த மாதிரி வரும். எந்த அளவுக்குன்னா தெஜ்ஜாலுக்கு, அந்த தெஜ்ஜால் வந்து ஒரு ஊருக்கு போவான். ஒரு ஊருக்கு போயிட்டு சொல்லுவோம் நான் தான் உங்களோட அல்லா ரப்பன்னு சொல்லி, அந்த ஊர் மக்கள் எல்லாம் மறுப்பாங்க, இல்லை நீ தெஜ்ஜால் ஒன்றை பற்றி எங்களுக்கு தெரியும், நாங்கள் படிச்சுக்கிறோம். அப்போ தெஜ்ஜால் சொல்லுவோம், சரி உங்களோட உம்மாப்பட கபரஸ்தானங்களை காட்டுவோம், உம்மாப்பட கபரஸ்தானங்களை காட்டுவோம். அப்போ உம்மாப்பட கபரஸ்தானங்கள் காட்டப்படும். தெஜ்ஜால் என்ன செய்யணும்டா, உம்மாப்பா எழுப்பாட்டுவான், மௌத்தா போன இறந்த உம்மாப்பா எழுப்பாட்டுவான் கபர்ல. அது உண்மையில உம்மாப்பா எழுப்புவது இல்லை, ஷைத்தான் உம்மாப்பட உருவம் எடுத்து எழுப்புவான். இல்லையா? அப்ப ஷைத்தான் அல்ல அவ்வளோ ஆற்றலை கொடுத்துக்கிறேன். எந்த அளவு ஆற்றல்ண்டா, உதாரணத்துக்கு ஒரு மனுஷனை 3 hour படம் பார்க்க வைப்பேன், அதே மனுஷனை 3 நிமிஷம் ஷைத்தான் குர்ஆன் ஓத விட மாட்டேன். ஷைத்தானுக்கு அல்லாஹ் கொடுத்த சக்தி எந்த அளவுண்டா, ஷைத்தான் ஒரே நிமிஷத்துல முழு மனித சமுதாயத்தையும் முழு ஜின்களையும் கெடுப்பான், வழி கெடுப்பான், காஃபிராக்குவான், எங்களுக்கு தெரியாமலே காஃபிராக்குவான். இந்த மற்றது மூலனா இப்ப ஒருத்தர் இப்ப எங்க குடும்பத்துல யாராச்சும் வஃபாத்தாண்டவங்களே, அவங்க வந்து கனவுல சிலவங்களே கனவுல வாரதானே, இப்ப அது வந்து ஜின்னா வாரது இல்லாட்டி உண்மையாக அவங்க வாரதா? இல்ல, அது வந்து கனவு. கனவு வந்து 3 தானே, ஒன்று அல்லாஹ் காட்டக்கூடிய கனவு, இன்னொன்று நாங்கள் நினைச்சிட்டு படுப்போம் அது அப்படி வரும், இன்னொன்று ஷைத்தான் காட்டக்கூடிய கனவு. ஷைத்தான் தான் அதிகமான கனவுல காட்டுதா? இப்ப ஷைத்தானிக்கா தானே, ஷைத்தான் யாரு கண்ட கண்டில்லை, ஷைத்தான கண்டிக்காங்க. எப்படின்னா ஷைத்தான் அல்ல எப்படி படைச்சானோ அதே போல அனுப்பினான். ஷைத்தான தலையில 2 கொம்புகள் இருந்தது. கேட்டாங்க யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இது என்ன கொம்புகள்? இப்போ ஷைத்தான் சொன்னான், இது வந்து மனுஷன் அறிவை புளிஞ்சு குடிக்கக்கூடிய ஆயுதம், மனுஷனை காஃபிராக்கக்கூடிய ஆயுதம். எங்களுக்கு தெரியாமலே ஷைத்தான் எங்களை காஃபிராக்குவான். எப்படின்றா, உதாரணத்துக்கு எங்களுக்கு தெரியாமல் எப்படி எங்களை ஷைத்தான் காஃபிராக்குவான்? எப்படின்றா, உதாரணத்துக்கு நாங்கள் எங்களை சிங்கள கூட்டாளியை பார்த்து மச்சான் உண்மையா ஆகமத்தை மகையா ஆகமத்தைன்னா கிடையுமா முடிச்சு. அதே போல் கல்யாண காடுகளை பாருங்கள், பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் வருது, அல்லாட பேர் வருது, நாங்கள் தெரிஞ்சு கொண்டு தூக்கி வீசினோம்னா உடனே காஃபிரா போய்த்துருவோம். அதுதான் மூலம் அது நான் கேட்கறதுக்கே இருந்தேன். இப்போ வந்து கல்யாண காடுகளில் வந்து இந்த வரக்கல்லா அந்த துவா போடு, மற்ற பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம்னு போடு, அது எந்த மொழியில போட்டோம் அல்லா தானே குறிப்பிடாது. இப்ப அது வந்து அப்ப அவன் இந்த இப்ப ஒரு உடனே கொடுத்துனீங்களே, அவங்களுக்கு தெரியாம உண்டோ பேசி செய்தவங்க நினைச்சுக்கணும், இது போடக்கூடாது, அது அவங்க தானே தெரிஞ்சுக்கணும். இதனால சிலாக்கள் தெரியா பிச்சை பேர் வீசுறாங்க, இப்ப ஊத்துக்கு பேர் வீசுறாங்க, அப்படி வீசி போடுறாங்க. பெரிய பாவம் என்னச்சுன்னா, ரப்போட பேர் இருக்குது, அல்லாட பேர் இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் இருக்குது. நாங்க இப்படி ஒண்ணு மட்டும் தூக்கி வீசணும்டா நாங்க அல்லாட பேர் கண்ணியம் கொடுக்காம அல்லா அவனுக்கு வேடிக்கா. அதே போல நாங்க அல்லாட பேரு கட்டாயம் கண்ணியம் கொடுக்கும். அப்படி வீசினவங்க இப்ப
அதே போன்றுதான் இந்த வாகனங்கள் அடிக்கிறாங்க, பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அடிக்கிறாங்க, அல்லாஹ் பேர் அடிக்கிறாங்க. அப்படி அடிச்சாலும் நாங்க ஒழுங்கா சுத்தம் செய்யணும். சில நகீசுகள் படும் அதுல, அப்படியெல்லாம் அது வந்து தண்ணியை கொடுக்காட்டி அங்க போடக்கூடாது. தண்ணியை கொடுக்க முடியுமா இருந்தா போடலாம். இப்போ வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ கல்யாணம் பண்ண பொண்ணு இப்போ இப்போ ஒருத்தருக்கு அவங்க 2 பேரும் கல்யாணம். இப்போ அவங்க வீட்டுல தான் இந்த கார்டு அடிக்கிறது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு அரபுல போட்டு அடிக்கிறது. இப்போ அந்த கல்யாண கார்டை வந்து சந்தோஷமா கொடுக்குறாங்க. இப்போ அவங்க வந்து அதை வீசுற சரி அந்த பாவம் வந்து இந்த கல்யாண பொண்ணுக்குமாகவும் போய் சேரும். அவங்களுக்கு சேரும் மனுஷனா அவங்க இல்லாட்டி குழுக்க செல்லணும், இப்படித்தான் இதுல இதுக்கு பேசுவான். அப்படி இல்லாட்டி அடிக்க பேர் எழுதக்கூடாது, எழுதப்படாது. ஓ அது தானே பழைய மக்கள் நம்பர் போட்டு கொடுப்பாங்க. 786 சொல்லி நம்பர் போட்டு அது எப்ப அது பிள்ளையான சொல்ல தொடங்கினா அதை விட பெரிய பாவம் தான். இப்ப புதிய புதிய கொள்கைவாதிகள் வந்து எல்லாத்தையும் இல்லாமாக்கி இப்ப எல்லாருமே அது கூடாது இது கூடாதுன்னு நினைச்சு கொண்டு ஒன்றும் அமல் செய்யறாங்க. செய்தான் சொன்னது இப்பதான் நடந்து கொண்டு இப்ப செய்தானே கட்டுப்படுறாங்க. ஆனா அவளுக்கே தெரியும் செய்தான் அப்படித்தான் நல்லது மாதிரி காட்டி மக்களை வழிகெடுத்து போட்டுருவோம். ஆனா மக்கள் விளங்குது இல்ல, அடே நாங்க வாழ்க்கை நாசமாக்கி குடிக்கிறோம் விளங்குது இல்ல. அதேதான் இப்ப சைத்தான் நடந்து அதிகமா நடந்துங்க. ஏன்னா கடைசி காலம் வரக்குள்ள உண்மையான ஈமான் உள்ளவர்கள் குறையும் சொல்றாங்க. பதல் இஸ்லாம் கரீபா வசையவுது கமா பதல். இஸ்லாம் மார்க்கம் ஒழுங்கான அக்கீதா உள்ள கொஞ்சம் பேரை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. வசையவுது கமா பதல். கியாமத்து வரச்சல கொஞ்சம் பேரு தான் பேலன்ஸ் ஆகுவாங்க. மத்த எல்லாம் மாறி இருப்பாங்க. எந்த அளவுக்கு நெருப்பு கட்டி கையில வைக்க கஷ்டமோ அதே போல ஈமான பாதுகாக்க அவ்வளவு கஷ்டம். இந்த காலம் அப்படித்தானே. அதுதானே இந்த காலத்துல முஸ்லீம்கள் கூட எல்லாம் எந்த இடத்த எடுத்துக்கொண்டாலும் முஸ்லீம்கள் நிறைய பேர் இருப்பாங்க. பேர்ல முஸ்லீம்கள் அதுதானே போல 73 கூட்டம் பிரியாங்க சொல்றாங்க தானே. அந்த 73 கூட்டம் வந்து குர்ஆன் ஹதீஸ் தான் பின்பற்றது. ஆனா அதுல ஒரு கூட்டம் தான் சுருக்கம் போறது. ஆனா குர்ஆன் ஹதீஸை மட்டும் தான் பின்பற்றோம்னா 72 கூட்டம் சரியாகுது. அப்ப அந்த குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற முறையில தானே பிழைக்கு. குர்ஆனை தான் பின்பற்றுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்வாங்க. சும்மா பேருக்கு மட்டும் தான் ஏற்றுக்கொள்வாங்க. சும்மா பேருக்கு மட்டும் தான். ஆனா ஈமான் அக்கீதா எல்லாம் குழப்பம். அக்கீதா பிள்ளையான எல்லாம் பிள்ளை. வெளிரங்கத்தை பார்த்து நம்புவாங்க. இப்ப தஜ்ஜால் பின்னால் அதிகமாக மக்கள் போவாங்க தானே. எந்த அளவுக்கு பெண்களும் அதிகமா போவாங்க, முஸ்லீம்கள் அதிகமா போவாங்க. அதே போல பாத்துலுக்கு பின்னால மக்கள் ஏமாந்துன்னு போவாங்க. சரி ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த உங்களோட டைம் ஒதுக்கி எங்களுக்காக இந்த மக்களுக்கு தெரியாத நல்ல விஷயங்களை சொல்லிட்டு தந்துக்கு வந்திருக்கீங்க. உண்மையில மாற சந்தோஷம். நீங்க வந்து இந்த எங்களுக்கு ஒரு வீடியோ செய்யறதுக்கு இந்த டைம் எடுத்து தந்ததுக்கு இந்த ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இன்ஷா அல்லாஹ்.